ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராகுல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா ட்ரெக் டு ஸ்கந்தகிரி. ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரீச் ஆனதும் அந்த ஹில்லோட பேஸ்லேயே ஒரு சின்ன கோவில் இருக்கும். அந்த கோவில் லெஃப்ட் சைடில் உங்கள் வெஹிக்கிளில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் போகணும். இந்த ஸ்கந்தகிரி கல்வாரா வில்லேஜுங்கிற லொக்கேஷனில் 70 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே ட்ராவல் பண்ணுறது நல்லது. அண்ட் மேக்ஸிமம் இட் டேக்ஸ் அரௌண்ட் 1.5 hours டு ரீச் ஃப்ரம் பெங்களூரு டு ஸ்கந்தகிரி. ஸ்கந்தகிரி சன்ரைஸ் ட்ரெக்கு ஃபேமஸ்னால நாங்கள் மார்னிங் ஒரு 3 AM ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அங்கே ரீச் ஆகிறதுக்கு 4:30 AM ஆச்சு. நாங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாக ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போயிருந்தோம். ஸ்கந்தகிரி கர்நாடகா எக்கோ டூரிசமோட கண்ட்ரோலில் இருக்கிறனால நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோட தான் போக முடியும். அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் வீக் டேஸாக இருந்தால் 250 rupees. ஸ்கந்தகிரி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ மவுண்டன் அண்ட் அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிற இருந்தால் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் கவர்ஸ் ஆர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ஆர் பாட்டில்ஸை வந்து ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் செக் பண்ணுறப்போ டஸ்ட்பினில் போட சொல்லிடுவாங்க. டாப்பில் எந்த ஷாப்புமே இருக்காது. அண்ட் நீங்கள் 8 kilometers ட்ரெக் பண்ணுறதுனால கண்டிப்பாக தண்ணி தான் எடுக்கும். ஸோ உங்களோட ஓன் ரீயூசபிள் பாட்டில் அண்ட் ஃபுட்டுக்கு உங்களோட ரீயூசபிள் பாக்ஸில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போங்க. ஏர்லி மார்னிங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ப்ரோ சே ஹாய். ஐயோ ப்ரோ ரெய்னிங் ப்ரோ. இந்த ஸ்கந்தகிரி ஒரு ஃபோர்ட். இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக கல்வார் பேட்டா ஆர் கல்வார் துர்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட்னு சொல்கிறப்போ இந்த ஃபோர்ட்டை கட்டினது டிப்பு சுல்தான். ஒரு 1791 இவர் ஆங்கிலோ மைசூர் வாரில் டிஃபீட் ஆகிட்டார். அப்போலேருந்து இந்த ஃபோர்ட்டை வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க, அதாச்சும் கைவிட்டாங்க சின்ஸ் 1791. நாள் போக போக இந்த மலையோட அழகுனால கொஞ்சம் டூரிஸ்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ட்ரெக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பாப்புலர் ஃபார் சன்ரைஸ் ட்ரெக். ஸோ நீங்களும் விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சன்ரைஸ்க்காக பிளான் பண்ணி போங்க. ஒரு ஹாஃப்வே ரீச் ஆனதும் அங்கே எல்லாருமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். டாப்பில் செடிகள் ரொம்ப டென்ஸாக இருக்கும் அண்ட் இந்த மிஸ்ட்டில் அந்த செடிகளோட நடந்து வரப்போ நல்லாயிருக்கும். ப்ரோ அது கேப்ஸ் இல்லை, மணத்தக்காளி.
ப்ரோ அது மணத்தக்காளி. நம்ம நிற்கிறதா மலையே ஒரு நம்ம தலையை தொட்டிடுவோம். அப்படி சும்மா பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்தப்போ இந்த ஒரு இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் ஒரு 3 பேர் சும்மா பேசிட்டு ஜாலியாக இந்த மிஸ்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மிஸ்ட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தனால கேமராவும் லென்ஸில் கொஞ்சம் ரொம்ப பிளர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதான் அப்படிதான் நினைக்கிறேன். காணாம போன சோதனை சார். இவர் தாங்க நம்ம ஃப்ரெண்டு கோபி. மேலே வந்து இந்த கிளைமேட்டு மிஸ்டெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் குழந்தைய மாறிட்டார். ஸோ வீடியோ எடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். இங்கே ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கார்ல, இவனை வீடியோ எடுக்காத, இவர் தான் ஞானவேல். ஸோ இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் நாங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து ஸ்கந்தகிரிக்கு வந்திருந்தோம். டாப்பில் ரீச் ஆனது நல்லா பசிச்சுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் பனானாஸ், ப்ரெட் ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ மேலே அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சும்மா அங்கே சுற்றிட்டு ஒரு 1 hour ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம். டாப்புக்கு நீங்கள் ரீச் ஆனதும் இங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் ஆகணும். உள்ளே நல்ல காமாக இருக்கும். அண்ட் இங்கே நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் அங்கே பார்த்து என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த படைப்பு படத்தில் வர மாதிரி இந்த மலையை வாங்கலாமா, இந்த மலையை வெடிக்க வைக்கலாமா, அந்த மலையை வெடிக்க வைக்கலாமான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.